ஹாய்ங்க, யானைக்கு தேவை பாகன்னு. இன்னைக்கு வியாழனு. எல்லாருக்கும் ஹாப்பி உகாதி ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே பெட் காஃபி குடிக்கணும்னு தோணுச்சு. ஒரு மாசம் கழிச்சு இன்னைக்கே நம்ம பல்ல விளக்காம குடிக்கலாம்னு முடிவு பண்ணி குடிச்சு முடிச்சுட்டு தான் எழுந்தேன். குறிப்பு சக்கரை படாம தான் டீ குடிச்சேன். இந்த 100 நாள் சவால் முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் சக்கரையை வெளுத்து கட்டி சாப்பிட வேண்டியதான். நேத்து சிலம்பம் கிளாஸ்ல ஒரு புதுவிதமான பயிற்சி தான் கொடுத்தாங்க. அதை தான் வீட்டுல நின்று பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் தான் நம்ம ஃப்ரெண்டை என்ட்ரி கொடுத்தாங்க. உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, இடுப்புல கொஞ்சம் குச்ச வச்சு ஆடுன்ட்டு ஆடி கொஞ்ச நேரம் 2 பேரும் முடிச்சுட்டு செடிக்கிட்ட வந்தா ஒரு அதிசயம். நான் வெங்காயம் செடி தான் ஆக்சுவலி நட்டு வச்சிருந்தேன். அது தொட்டாசினிங்க செடியா வந்திருக்குது. கொடுமன் வெங்காயம் செடியை வச்சா அங்க ஜிங்குன்ட்டு தொட்டாசினிங்க செடி வருது. ரொம்ப நாளுக்கு அப்புறமா இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு வேலைக்கு போறேன். கொஞ்ச நாள் முன்னாடி உடஞ்சு மன கஷ்டத்துக்கு போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அவளோட பர்ஃபியூமே சுட்டு கொஞ்ச நேரம் அடிச்சு முடிச்சுட்டு இப்ப நான் வெற்றிக்குரிய போட்டு நான் டியூட்டிக்கு போயிட்டு வரேன். நீங்களும் எல்லாம் பத்திரமா டியூட்டிக்கு போயிட்டு வாங்க. வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலான்னு பார்க்கும்போது தான் பசி எடுத்துச்சு. அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கே கிளம்பினேன். அண்டையில அடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் தான் இந்த விஷயம் ஞாபகம் வந்தது. நம்ம மயில் வாங்கினதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதை போயிட்டு நீ கரெக்டா காமிச்சிட்டு திருப்பி வயித்துல ஒரு டிஸ்கோ டான்ஸ், அதுக்கப்புறம் டம்ளிங் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னைக்கு ஷூ வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டு ஷூவை வாங்கிட்டு நேரா வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முதுகெலும்புலாம் வெளியில வந்து சிரிக்கிற அளவுக்கு எனக்கு சரியான வலி ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீங்களும் உடம்ப பாத்துக்கோங்க. எல்லாம் தொடர்புல இருங்க. நெக்ஸ்ட் விளாக சந்திக்கிறேன். பாய்.